Hey LG family, yeah, become worthy to your soul's calling. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரோவர்ட்டோட மிகப்பெரிய பயமே என்னவா தெரியுமா இருக்கும்? நான் ஹைலி ஆம்பிஷியஸாக இருக்கேன், நான் இந்த வேலைகள்லாம் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன், நான் அங்கீகரிக்கப்படணும்னு நினைக்கிறேன், என்னோடய பாஸ் என்னை பார்த்து பாராட்டணும், என்னோடய டீம் மெம்பர்ஸ் நான் கொடுக்குற ப்ரெசன்டேஷனுக்கோ நான் செய்கிற ஒர்க்கோ என்னோடய கான்ட்ரிபியூஷனுக்கோ பெருமையாக பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது நடக்க மாட்டேங்குதுன்னுட்டு நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டோட மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? நான் நல்லா பேசுகிறேன், அதெல்லாம் ஓகே, ஆனால் அதுக்காக என் தலையிலே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் தூக்கி கொடுத்துட்ருக்காங்க. நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆளாக இருந்தாக்கா கண்டிப்பாக என் தலையில் இன்னும் அதிகமாக தான் விழுது. நான் நினைக்கிற ப்ரொமோஷன் ஹைபே ரைசஸ்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இன்னும் நிறைய தான் ஜாப் தான் விழுது அப்படின்ற மாதிரி. இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு இந்த பக்கம்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு அந்த பக்கம், மற்ற இடத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிற அந்த போலார் ஆப்போசிட்ஸான நம்ம ரெண்டு விதமாகவும் திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நம்ம நினைக்கிற ரெஸ்பெக்ட், நம்ம நினைக்கிற ரெகக்னிஷன், நம்ம நினைக்கிற ஹை ப்ரைஸ், நம்ம நினைக்கிற ப்ரொமோஷன், நம்ம நினைக்கிற ஹை பே, இதெல்லாம் வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் உங்களோட ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுலேருந்து வெளியே வரணும். இன்ட்ரோவர்ட்ஸ் நீங்கள் நிறைய விசிபிள் ஆக கற்றுக்கணும். ஆனால் ரெண்டு பேருமே செய்ய வேண்டிய முக்கியமான வேலை உங்களோட வேல்யூவை, உங்களோட வர்த்தை, உங்களோட கான்ட்ரிபியூஷனை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு ரொம்ப லவுடாக பேசுகிறதுக்கு, நம்மளோட ஆக்டிவிட்டீஸை, நம்மளோட கான்ட்ரிபியூஷனை, நம்மளோட ஒர்க்கை சத்தமாக சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அதுவே சத்தமாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சாலும் பிராகிங் மாதிரியே அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் தான் செஞ்சேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க செஞ்ச வேலையே சொல்ல மாட்டாங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப பெருசாக படம் போடுறான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு நெகட்டிவ் ரிமார்க் வாங்கிடுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம சட்டிலாக பேலன்ஸ்டாக போகிற அப்ரோச்சை கையாளணும். அதை தான் நான் விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதில் ஒரு 3 மாடியூல்ஸ் வடிவமைச்சிருக்கேன். சரியா? இந்த 3 மாடியூல்ஸுமே பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆக்சுவலி 7th ஆகஸ்ட் இல்லையா, நான் லான்ச் ஒர்க்கில் தான் இருக்கேன். இப்போ லான்ச் ஒர்க்கோட கடைசி நிமிஷம் வேலைகள்லாம் நான் ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இந்த ஐடியா வந்தது, நம்மளோட எல்ஜே ஃபேமிலி கிட்ட நம்மளோட இந்த விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராம் பற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். இங்கே நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சோல் இன்னும் அதிகம் கேட்குது, இன்னும் உங்களோட கான்ட்ரிபியூஷனை அங்கீகரிக்கப்படணும்னு எதிர்பார்க்குது, இன்னும் ஹை ப்ரைஸஸ் கேட்குது, ஹை பே கேட்குது, ப்ரொமோஷன் கேட்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்க வேண்டிய ப்ரோக்ராம் விசிபிள் அண்ட் வேல்யூட். இதில் நான் உங்கள் மைண்ட் செட் சார்ந்தும் ஒர்க் பண்ணியிருப்பேன், உங்கள் ஸ்கில் செட் சார்ந்தும் ஒர்க் பண்ணியிருப்பேன். உங்களோட இன்னர் ஃபியர்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி, எதுக்காக உங்களோட விசிபிலிட்டி பிளாக் ஓரியன்டாக, இந்த ஃபியர் ஆஃப் பீயிங் சீன் இருக்குல்ல, அடுத்தவங்க என்னை பார்க்கவே கூடாது, அங்கீகரிக்கப்படுறதுக்கு ஆசைப்படுவோம், ஆனால் நம்மளோட ஒர்க்கை விசிபிள் ஆக்க மாட்டோம். நம்மளோட ஒர்க்கை மற்றவங்களுக்கு கரெக்டான விதத்தில், நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வர விதத்தில் சொல்லலாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு இங்கே கற்றுக்க போகிறோம். அண்ட் மைக்ரோ ஆக்ஷன்ஸும் இதில் அதிகமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய அசைன்மெண்ட்ஸும் நான் இங்கே நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ரெண்டு விதமாகவும் நம்ம இதை அணுகியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஒரு கரியர்னு வருது, நீங்கள் கற்றுக்குறீங்க, இது கற்றுக்குறீங்க, அது கற்றுக்குறீங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களை அப்படின்னா அது மட்டுமே முக்கியம் கிடையாது. இல்லை, நம்ம அடுத்த லெவல் போக 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 நம்ம கான்ட்ரிபியூஷனுக்கான அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷனை வாங்கிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு நீங்கள் ஆஃபீஸில் ஒருத்தங்க இருக்கீங்க அப்படின்றதே வரதும் தெரியாது போகிறதும் தெரியாதுன்ற லெவலுக்கு நீங்கள் உங்களை வச்சிட்ருக்கீங்க, மட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு நம்பர் 7ன்னு காமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆஃபீஸில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்றதே மற்றவங்களுக்கு தெரியாது, நீங்கள் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாதுன்ற லெவல் தான் நீங்கள் உங்களை வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நம்பர் 7 எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம சின்ன வயசில் அதுவும் பெண்களுக்கு சொல்லி வளர்ப்பாங்க, பொத்தி வளர்த்த அப்படின்ற ரேஞ்சுக்கு. இந்த பொத்தி வளர்த்த தன்மையை தான் நம்ம இன்னுமே ஆஃபீஸ்லலாம் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வீட்டுக்கு நான் தான் எல்லாம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்ட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் திட்டிகிட்டு இருப்போம். ஆனால் எனக்கு ரெகக்னிஷனே வரமாட்டேங்குதுன்ட்டு. ஆனால் ரெகக்னிஷன் வர்றதுக்கு என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்றத நம்ம மறந்துடும் இல்லையா? ஸோ நம்ம இதை விசிபிள் அண்ட் வேல்யூட் ப்ரோக்ராமில் நம்ம மாற்ற போகிறோம். நாளைக்கு லான்ச் டேட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 ஆடியோ லெசன்ஸ் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு MP3 டவுன்லோடும் நான் கொடுத்துருக்கேன். அதில் மட்டும்தான் நான் இன்றைக்கி ஒர்க் பண்ணுவேன், இன்றைக்கி நாளைக்கு. அண்ட் நம்ம எடிட்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணி நிறைய 90% அவரும் வேலைகளை முடிச்சிட்டாரு. அவரோட குழந்தை பிறக்க போகுதான் இன்றைக்கி நாளைக்குள்ளே. அதனால் அவர் ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலையால் ஒரு 2 லெசன் மட்டும் கொஞ்சம் தாமதமாகுது. பட் கண்டிப்பாக லான்ச் இருக்கும் கன்ஃபார்ம்டாக நாளைக்கு. ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நாளைக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருவேன். மேக்ஸிமம் ஈவினிங்குள்ளேயே எல்லாருக்கும் ஆக்சஸ் வந்துடும். இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா
கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மாடியூல் 1ல் வந்து உங்களோட இன்னர் கோர் ஃபியர்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். மாடியூல் 2ல் எஸ் டு திஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு அமேசிங் மாடியூல். நம்ம அந்த எஸ் டு திஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மாற போகிறோம். எஸ் டு மை ஹை பே, எஸ் டு மை சக்ஸஸ், எஸ் டு திஸ் இன்டர்வியூ, எஸ் டு திஸ் மீட்டிங் அப்படின்ட்டு ஒரு ஹை லெவல் ஃப்ரீக்வன்சிக்கு நான் உங்களுக்கு கொண்டு போக போகிறேன். 3rd மாடியூலில் நம்ம கம்ப்ளீட்டாக மைக்ரோ ஆக்ஷன்ஸை இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து வெறும்னே நம்ம நர்வஸ் சிஸ்டம்க்கு வந்து சேஃப்டியாக ஃபீல் பண்ணுற வைக்கிறதுக்கு மைண்ட் செட் ஓரியன்டாக மட்டும் லெசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தால் பத்தாது, அந்த ஒர்க் மட்டும் பத்தாது, நம்ம நிறையா ஸ்கில் செட் ஓரியன்டாக அப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம் கைஸ். அண்ட் 3 மாடியூலுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் கொடுத்துருக்கேன். 3 hours தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து டன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதால 3 hours வந்து நான் கன்சைஸாக பக்கா எடிட்டிங்கோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ கம் டு விசிபிள் அண்ட் வேல்யூ அண்ட் உங்களோட லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பாருங்கள். உங்கள் கரியருக்கு வந்து நிறைய ஸ்கில் செட் ஓரியன்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சாஃப்ட் ஸ்கில்ன்றதை விட உங்கள் கான்ட்ரிபியூஷனை தெரியப்படுத்தாமல் நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியும் என்ன பிரயோஜனம் இல்லை? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதுக்காக ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறீங்க? அந்த ஜாபை நல்லா செய்கிறதுக்கு மட்டுமா? கிடையாது. உங்களோட கான்ட்ரிபியூஷன் மற்றவங்களுக்கு தெரியணும். நான் தான் இங்கே கான்ட்ரிபியூட்டராக இருக்கேன்றது புரியணும் தானே. ஸோ அதையே நீங்கள் வந்து தெரியப்படுத்தாமல் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்கல்ல, அதெல்லாம் இப்போது அங்கீகாரம் பெற போகிறோம், தெரியப்படுத்த போகிறோம். 4 பேருக்கு வந்து நான் தான் இங்கே, நான் தான் இதை செய்கிற ஆள், நான் தான் இதுக்கான ரெஸ்பான்சிபிளான ஆள், நான் தான் இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன். வெறும் என் மேனேஜரோ இல்லை என்னோடய சிஇஓக்கு மட்டுமே இந்த கான்ட்ரிபியூஷன் சொந்தம் கிடையாது, நானும் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை அங்கீகரிக்கப்பட வைக்க போகிறீங்க. அது மூலமாக தான் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் எல்லாமே கிடைக்க போகுது. நீங்கள் வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்தணும் உங்களை. ஆனால் அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி பாபான்னு கத்திட்டு பண்ணக்கூடாது, இன்ட்ரோவர்ட் மாதிரி ரொம்ப சைலண்ட் பிளேயராகவும் இருந்துக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் பிராகும் பண்ணாமல் ரொம்ப சைலண்ட் பிளேயரும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ப்ளே பண்ண கற்றுக்க போகிறோம். அதை தான் நம்ம விசிபிள் அண்ட் வேல்யூடில் ரொம்ப அமேசிங்காக பண்ண போகிறோம். அந்த எஸ் டு திஸ் ஃப்ரீக்வன்சி மாடியூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடியூல். அது நம்மளோட விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் இருக்கவங்களுக்கு, இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன், மைண்ட் செட் ஓரியன்டாலாம் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட இன்னர் செல்ஃபில் ஒர்க் பண்ணுறதுனா உங்களுக்கு அந்த மாடியூலில் ரொம்ப ரெசோனேட் ஆவீங்க. ஆனால் அதை பற்றி தெரியாதவங்களுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனாக எனக்கு அறிமுகம் இல்லைன்றது உங்களுக்குமே கூட உங்களோட மனசில் ஒர்க் பண்ணுன்றது தெரியும் இல்லையா. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபியர் ஆஃப் பீயிங் சீன்ன்றது ஒரு ஃபியர், விசிபிலிட்டி பிளாக்ன்ற ஒரு பிளாக் தான். நீங்கள் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ண தெரியாமலாம் உங்களுக்கு இல்லையே, வீட்டில் நல்லா வாய் பேசுகிறீங்கல்ல, ஏன் மீட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ண முடியல? அது ஒரு பெரிய இன்னர் பிளாக் தான் அது. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 60% ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த 40% வந்து எதில் ஒர்க் பண்ண போகிறோன்னா உங்களோட ஆக்ஷன்ஸில், நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்ஷன்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு டைம் ஆகிடுச்சு. நான் வந்து என்னோட விசிபிலிட்டி உங்களோட விசிபிலிட்டி பிளாக்ஸை ஓவர் கம் பண்ணுறேன். விசிபிள் அண்ட் வேல்யூ ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி கடைசியான நிறைய ஒர்க்ஸ் இருக்குது கைஸ். இன்னைக்கு ஃபுல் டே இதில் வந்து எனக்கு போக போகுது. ஸோ நீங்கள் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் விசிபிள் அண்ட் வேல்யூ ப்ரோக்ராமில் உடனே வந்து இணையுங்க, சரியா? நான் 1000 rupees தான் இதை வந்து பெஞ்ச் மார்க் பண்ணியிருப்பேன். காரணம் என்னென்னா, இதை நான் வைட் ரேஞ்சாக கொண்டு போக போகிறேன். வெறும் எல்ஜே ஃபேமிலி தாண்டி, எல்ஜே ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் நான் நிறைய கோர்ஸ்களை உருவாக்கியிருக்கேன். இது எல்ஜே ஃபேமிலி தாண்டி நம்மளோட இங்கிலீஷ் மாஸ்டர், கிராமர் மாஸ்டர்லாம் கொண்டு போனதில்ல, ரொம்ப பெரிய வைட் ஆடியன்ஸ்க்கு இது போக போகுது. அதனால் நல்லா காம்படிட்டிவாக நான் ப்ரைஸிங் வச்சுருக்கேன், சரியா? எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ப்ரோக்ராமை. உங்களோட நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரோவர்ட்டோ இன்ட்ரோவர்ட்டோ 2 பேருமே இருக்க வேண்டிய கோர்ஸ் இது. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அப்போ தான் உங்களுக்கான தேவைகள், உங்களோட கரியர் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். கெட் ரெடி, எஸ் டு திஸ் அப்படின்ட்டு எனக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து விசிபிள் அண்ட் வேல்யூடில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.